நீ மட்டும் ஒழுங்கா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நம்ம போயிடுறோம். நான் சொல்லட்டுமா? ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே சாக்கடையில விழுந்து புரண்டுகிட்டு கிடக்குறான். புரண்டவன் சொல்றான், குடி வாங்க வந்தவனை பார்த்து சொல்றான், தம்பி குடிக்காதரா, போயிடு, குடிக்காதராங்கிறான். அப்ப நாம என்ன டைலாக் சொல்லுவோம்? டேய், குடிக்காதேன்னு சொல்றதுக்கான ஒரே தகுதி மகாத்மா காந்திக்கு தான்டா இருக்குது. உனக்கு இருக்குதா? நீ சொல்லலாமா? எனக்கு நீ ஏன் சாக்கடையில கிடக்குற நீ சொல்லலாமா? நான் அவன் சொன்னா, குடிக்காதேன்னு சொல்ற தகுதி எனக்கு தான்டா இருக்கு. ஏன்னா குடிச்சா என்ன ஆவேன்னு எனக்கு தான்டா தெரியும். அதனால தான்டா சொல்றேன், குடிக்காதேங்கிறான் அவன். பல நேரங்களில் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றவர்கள் அந்த காரியத்தை செய்து அதனால் ஆழமாக பாதிப்படைந்து விபத்துக்குள்ளாகி இருப்பார்கள். அதனால் சொல்கிறார்கள், இந்த காரியத்தை செய்யாதே. தமிழறிமணியன் சொல்லுவார், முதுகு தண்டை எப்படியும் 8 முறையாவது ஒரு நாளைக்கு நிமிர்த்தி வைக்க வேண்டும். அப்படி நிமிர்த்தி வைக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக சாவு காலன் வரமாட்டான். இந்த இடத்தை ஸ்டே அலர்ட். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ், முதுகு தண்டை அப்படி வச்சு கூன் போடவே கூடாது, அப்படி இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு கொண்ட பெண்கள் திரும்புவதில்லை.